ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை தந்தீர் ஆண்டவரே. முதல் வேளை, முதல் நாள், முதல் அவர், முதல் நிமிடம் ஆண்டவருக்காக ஆண்டவரோடு என்று நாங்கள் பொருத்தனை பண்ணி வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, உலக கவலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வார்த்தையின்படியே முதல் நாங்கள் பேசுகிற நம்பர் இயேசு கிறிஸ்து. முதல்ல நாங்கள் கேட்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை செவிகளிலே முதலாவது தேவனுடைய நாமத்திற்கு நாங்கள் பயந்து நடுங்கி முழங்காலிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறபடினாலே நாங்கள் இந்த நாள் முழுவதும் எவருக்கு முன்பாகவும் முழங்காலிடவோ, தயை கேட்கவோ, ஹெல்ப் கேட்கவோ, ஒத்தாசி கேட்கவோ நாங்கள் போவதில்லை. ஏனென்றால் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசி வரும். காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி நடத்துகிறீர உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். ஆண்டவரே, இந்த வாக்கின்படியே நீர் அனுதினம் நடத்துகிறீர், காப்பாற்றுகிறீர், வழி நடத்துகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனாலும் அப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நமக்கு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று தண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்ல கைகளை உயர்த்தி
ஆண்டவரே உதவி செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க, தயை பாராட்டுங்க. உமது கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். யாபேசை போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க ஜனத்தர் எல்லாரிலும் நாங்கள் சிறிவன், இந்த கரம் எங்கள் மீது வைக்கப்படட்டும். எங்க எல்லை பெரிதாகட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் பெயரை பெருமைப்படுத்தும். யோசபாத்தை போல நிற்க பலனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இப்போதே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்க வந்திருக்கிறீர். பலவிதமான வியாதிகளிலே, பலவிதமான மரண போராட்டங்களிலே, பலவிதமான பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே மாட்டியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த காலை பொழுது ஒரு தீர்வை கொடுக்கிறீர் அப்பா. ஆமென். எஸ் லார்ட், நீங்கள் லாஸ்ட் டே, கடந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட எங்கள் சிரசின் மீது எங்கள் கரம் வைக்கப்படட்டும். எங்கள் சிந்தையிலே ஒரு மாற்றம், மூளை மண்டலத்திலே ஒரு சுகம், நரம்பு மண்டலங்களிலே கர்த்தருடைய வல்லமை. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, உடைய கரம் என் தலை மீது வைக்கப்படட்டும் அப்பா. ஏன் நெற்றியில வைக்கப்படட்டும், சைனஸ்ல, என்னுடைய கண்களிலே, என்னுடைய வாயிலே, என்னுடைய சுவாசத்திலே, என்னுடைய கழுத்து பகுதிகளிலே டான்சில் குணமாகட்டும். என்னுடைய கழுத்து எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமையான கரம் வைக்கப்படட்டும். எல்லா சர்வட்டிக்கல் இஷ்யூஸும் இயேசுவின் நாமத்திலே, தலைச்சுற்றல் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஷோல்டர்ஸ் இயேசுவின் நாமம். சிலருக்கு அந்த ஷோல்டர் பெயின் பயந்து கொண்டிருக்கிறீங்க, என்னவாக இருக்குமோ என்று. கர்த்தர் அந்த ஷோல்டர் பெயின்ல இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணி சுகமாக்குகிறார். இருதயத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா அடைப்புகளும் வெளியேறி, ஓ தேங்க்யூ ஃபாதர், சிதறி போய் எல்லா கெட்ட கொழுப்புகளும் கரைந்து மெழுகுப்பையில உருகி, ரத்தத்தினாலே உருகி போகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சூடு, ஒரு நெருப்பு, ஒரு அக்னி உங்கள் இருதயத்துக்குள்ளே பாய்ந்தோடுவதையும், நுரையீரலுக்குள்ளே பாய்ந்தோடுவதை, எல்லா கேன்சர் கிருமிகள் வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல, ஜீரண உறுப்புகளில் கர்த்தருடைய வல்லமை, ஓ தேங்க்யூ லார்ட், ப்ளோட்டிங் இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறுநீரும் சுகமடையட்டும், கணையும் சுகமடையட்டும். எல்லா குடல்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், லிவர்ல இருக்கிற இஷ்யூஸ் மாறட்டும். ஆண்டவரே, கால் வலிகள், இடுப்பு வலிகள் எல்லாம் மறையட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பாதங்களில் இருக்கிற எரிச்சல்களும் வலிகளும், குதிக்கால் வலிகளும் வெடிப்புகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் அப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, யூட்ரஸை தொடுங்க. குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையினாலே ஒரு குழந்தை பேர் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி, ஆண்டவரை பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து வாழ்கிற கிருபை தந்த ஆசீர்வாதம் அதை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம். இந்த நாள் அற்புதங்களை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று. இயேசுவின் நாமத்தில் இவரை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறோம். இயேசுவின் வழியை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நம்ம ஓய்வு நாளாக இருப்பதனால நான் 9 மணி போல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு அரை மணி நேரம் லோத்து குறித்து நாம் சிந்தித்தோம். ஒருவேளை பார்க்காதவங்க நீங்கள் லோத்து பற்றி கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பித்த சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அவன் ஏறெடுத்து பார்த்த பொழுது யோர்தானுக்கு அடுத்து நல்ல நீர்வளம் மிக்க இடங்களுக்கு ஓடினான். அதனால எடுத்த விளைவு என்னன்னா, அவன் வழி தவறாக இருந்ததுனால அந்த மரண வழிக்கு அவனை தன்னுடைய சுயம் வழி நடத்தினது. அதனால உங்க சுய புத்தி மேல நீங்க சாராம தேவனுடைய திட்டத்து மேல சாய்ந்தீங்கன்னா நிச்சயமாக ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அப்படியே நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். லோத்து அவருடைய சாபம், லோத்துவின் குடும்பத்தின் சாபம் தலைமுறையாய் வந்து கடைசியா ரூத் கிட்ட வந்து முடியுது. எண்ட் ஆஃப் அவங்களுடைய சாபம் எங்க முடியுதுன்னா, ரூத் போவாசை திருமணம் பண்ணினார். போவாசுக்கும் ரூத்துக்கும்
குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை வளர்க்கிற தாயானால் நகோமி. அதன் குழந்தை தான் என்னாச்சுன்னா ஆண்டுடைய சந்ததியில இடம் பெறுகிறது. மத்தேயு 1:5 நீங்க வாசம் உங்களுக்கு தெரியும். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் இயேசு கிறிஸ்துவின் கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர். அதே போல போவாஸும் கிரேட் 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 ஃபாதர். ஆனால் மதர் ஒரு மோவாபிய பெண். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சந்ததினா லோத்தின் குடும்பம் தான். மோவாப், அம்மோன் அந்த புத்திரர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காதவங்க. எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு விரோதமாகவுமே நின்றார்கள். அதை நம்ம நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலும் நம்பர்ஸ் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாலாக்கு பேலையாம். பாலாக் என்பவன் மோவாபின் ராஜா என்று நாம் வேதத்தில் வாசிப்போம். ஸோ தவறான முடிவு மரண வழிக்கு கொண்டு போனது நீதிமொழிகள்ல நம்ம 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால அது நம்ம விட்டுட்டு இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். சரி, ஆபிரகாமுடைய தந்தையார் பேர் வேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால ரொம்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் அப்பா பேர் கேராகு. அவங்க 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, நாகோர், ஆரோன். கட நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவி சாராள், 2வது மனைவி ஆகார், 3வது மனைவி கேத்துரா. சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்தான், கேத்துராளுக்கு 6 குமாரர்கள் பிறந்தாங்க. ஆக மொத்தம் 8 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு பிறந்தாங்க. மாத்திரமல்ல, ஆபிரகாம் செய்த 3 பிழை நம்ம பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். ஒண்ணு பார்வோன் இடத்துல தன்னுடைய மனைவிய தங்கச்சி அப்படின்னு சொன்னார், சிஸ்டர் என்று சொன்னார். அதனால பார்வோனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது. அவங்க பயந்து போனாங்க. 2வது, அபிமெலக்கு ராஜாவிடத்துல சாராள சிஸ்டர் என்று சொல்லி அவர் பொய் சொன்னார். 3வது, ஆகாரை திருமணம் செய்து கொண்டார். இந்த 3 தவறு பிழைகளை நாம ஆபிரகாமில் பார்க்கலாம். ஒண்ணு தான் மனைவிய சிஸ்டர் என்று சொன்னா, 2 ராஜாக்கள் இடத்துல சொன்னார். 1 பார்வோன், 2வது அபிமெலக்கு, 3வது ஆகாரை திருமணம் செய்வதுதான். அவர் திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அவருடைய நற்பண்புகள் என்று சொன்னார், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல தேவ தூதர்களுக்கு உணவு அளித்தார். ரொம்ப ஆச்சரியம் அது. 2வது, நீங்க ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிங்கன்னா தேவனுக்காக பலிப்பீடம் கட்டினார். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிழைகளை முதல்ல பார்க்கலாம். எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு பிழைகள் உண்டு. சரி, அந்த பிழைகளை களைந்து விட்டு நல்ல பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பண்புனா, முதலாவது தேவர்கள் என்று அறியாமலே தேவர்களுக்கு உணவு அளித்தார். அதாவது விருந்தோம்பல், வர்றவங்களுக்கு உதவி செய்தல், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தல். இன்னைக்கு அதை நம்ம ரொம்ப கத்துக்கொள்ளணும். நம்ம இந்த ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் நம்ம உதவி செய்யாமல் இருப்பது ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு நேற்று காலையில நம்ம வாசி கேட்ட இந்த 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதும் பொழுது தர்ம காரியத்திற்காக பணம் கொடுத்தார்களாம். ஊழியத்திற்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் பணங்களை கொடுத்து நிறைய ராஜ்யங்களை கட்டும்படியாக சொன்னார். அதனால ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்து அவர்களுடைய ஊழியத்தை கனப்படுத்த வேண்டும். இங்க ஆபிரகாமில் கண்ட விஷயம், அவர் தேவ தூதருக்கு உணவளித்தார். அதனாலதான் நான் சொல்வேன், நீங்க சிறியர்களோ ஊழியக்காரர்களுக்கோ நீங்க ஏதாவது கொடுக்கும் பொழுது நீங்க உங்களுக்கே தெரியாம தேவ தூதர்களை நீங்க உபசரிக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க. அப்படி உபசரிக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை அவர் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 3வது, அவர் என்ன செய்யறாருன்னா தசம பாகம் கொடுத்தார். யாருக்கு? அபிமெலேக்கு, மெல்கிசேதேக்கு, மன்னிக்கவும்,
ஆசாரியனா இருந்து மெல்கி சேதைக்கு தசம பாகம் கொடுத்தார். இது ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அழைத்த போதே ஆபிரகாமுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுதான். இது மோசேக்கு லா இல்லை. இது பாருங்க, இது சட்டங்கள் எழுதப்படாத முன்பே அல்லது 10 கற்பனைகளுக்கு வராதுக்கு முன்பே, மோசே அந்த நியாய பிரமாணத்தை எழுதுவதற்கு முன்பே, கவனன்ட் எழுதுவதற்கு முன்பே ரொம்ப ரொம்ப அழகா ஊழியத்தை தாங்குகிற ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம். ஊழியனை தாங்குகிற ஆபிரகாமை பார்க்கிறோம். தசம பாகம் செலுத்துகிற ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆராதிக்கிற ஆபிரகாமை பார்க்கிறோம். கடவுளோடு கூட பேசினார். ஆனாலும் இந்த பலிப்பிடம் கட்டணுமே, ஆலயம் கட்டணுமே. நீங்க ஆபிரகாமா இருந்தீங்கன்னா இந்த 3த்தையும் செய்வீங்க. ஒண்ணு, ஆலயம் கட்ட உதவி செய்வீங்க. ஏன் நீங்களே ஆலயம் கட்டுவீங்க, ஆலயத்துல பணிபுரிவீங்க, அது பலிப்பீடத்துல நின்று பணிபுரிவீங்க, அல்லது ஆலயத்திற்கு வெளியே நின்று ஆலய பலிப்பீட காரியங்களுக்கு உதவி செய்வீங்க. 3வது உதவி செய்வீங்க, உணவளிப்பீங்க. அநேகருக்கு உதவி, ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, படிப்புக்கு, திருமணத்திற்கு, அல்லது வேற ஏதோ குறைவுகள்ல இருக்கிற ஏழைகளுக்கு, அந்நியருக்கு என்ன செய்வீங்க? அந்நியருக்கு உதவி செய்வீங்க, உபசரிப்பீங்க, மன்னிக்கும், உபசரிப்பீங்க. ரைட், அது 3 நல்ல பண்புகள். அதே போல நியூ டெஸ்ட்மென்ட் வந்தா ஜான் த பேப்டிஸ்ட் ஆபிரகாமை குறித்து மத்தேயு 3:9 அவர் பேசுகிறார். இயேசு சுவாமி ஆபிரகாமை குறித்து மத்தேயு 8:11 பேசுகிறார். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். பேதுருவும் அவருடைய நிருபத்தில, பவுலும் அவருடைய நிருபத்தில ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். ஆக மொத்தத்துல நீங்க நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்களில 27 முறை, 27 இடங்களில், மன்னிக்கணும், 66 புத்தகங்களே 27 இடங்களில ஆபிரகாமை பற்றிதான குறிப்புகள் இருக்கிறது. அதனால ஆபிரகாம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு நபர் அவர். அதனால அவர் நாம என்னைக்குமே மறந்து விடவே கூடாது. ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட இப்படி யோசிங்க. ஆதாம் ஏவாளை உருவாக்கின பிறகு, அந்த கட்டளைகள் எல்லாம் அவங்க மீறின பிறகு, அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியிலே அவர்கள் துரத்தி விட்ட பிறகு ஆண்டவர் யாரிடத்திலும் பேசவே இல்லைங்க. நீங்க யோசிக்கலாம், காயின் ஆபேல் தவறு பண்ணாங்க, பயங்கர கோபம், இவங்களை ஏன் நான் படைச்சேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் பயங்கர கோபமாக அல்லது வெறுப்பில் இருந்தார், மனஸ்தாபப்பட்டார். கவனிங்க, இதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு, ஒரு ஆதாம் மேல படிச்சவர் மனஸ்தாபப்படுறாரு, காயனை படிச்சவர் மனஸ்தாபப்படுறாருன்னா நம்ம தப்பு செய்யும் பொழுதும் கூட நிச்சயம் மனஸ்தாபப்படுவார். அதனால ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டாம். அதன் பிறகு பாருங்க, கொஞ்சம் சைலண்ட் பீரியட் வருது. அந்த பாபேல் நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்க போய் ஏறுவோம், கர்த்தரை பார்ப்போம், கர்த்தருக்கு நிகராக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கோபம் வந்து அந்த இடத்தை தாறுமாற மாற்றினார். அதன் பிறகுதான் நோவா காலத்துல தான் வந்து கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவுக்கு பிறகு எத்தனை தலைமுறை தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10 தலைமுறையா ஆண்டவர் வந்து பேசவே இல்லை, சைலண்டா இருந்துட்டார். 10 தலைமுறை என்பது என்னன்னா, ஒரு தலைமுறை வந்து 100 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஆயுசு நாட்கள். நான் இப்ப இருக்கிற சராசரியான ஒரு வயசு சொல்றேன். அப்போ 200 வயசு 300 வயசுல இருந்தாங்க. சராசரியாக 100 வயது ஒரு தலைமுறைனா கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆண்டவர் மிக மிக சைலண்டா போயிட்டார், ஒன்னும் பேசல. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம அவர் பார்த்தார், தெரிந்து கொண்டார், சூஸ் பண்றாரு, the chosen man from the God. அதனால அவனை தெரிந்து கொண்டு அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை தன்னுடைய திட்டத்திற்கு அவர் பயன்படுத்துகிறார். எத்தனை ஜெனரேஷன் கட்சி? 10 ஜெனரேஷன். அதுக்கு
ஆபிரகாமோ அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். சரி, இப்போ நாம ஜெனசிஸ் 12ஆம் அதிகாரத்தை நாம திருப்பி வைத்துக் கொள்வோம். ஒரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்கு, அது நான் உங்களுக்கு முன்பாகவே வாசிட்டு, நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மனசை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், ஜாஷுவா 21:45, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, அதாவது ஆபிரகாம் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இன்னைக்கு சொல்ல போகிற எல்லா நல் வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். நல்ல வார்த்தை, நல்ல கவனிச்சுட்டே வாங்க. நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வரும். லோத்தை பத்தி பார்த்தோம், ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். ஆபிரகாம் லைஃப்ல பாருங்க, இன்னொரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் 75 வயதுல அழைக்கப்பட்டாரு. 86 வயதுல ஆகார் இடத்துல இஸ்மவேல் பிறந்தான். கவனிங்க, 75 இயர்ஸ்ல அழைத்தாங்க, கர்த்தர் அழைத்தாங்க. 86 வயசுல இஸ்மவேல், அது கூட ஆண்டவருடைய திட்டத்துல அவன் வரல. இது ஒரு சாராளின் தவறு, ஆபிரகாமின் தவறாக இருக்கலாம், சரிங்களா? பிசாசுடைய தவறாக, எப்படியாவது இந்த சந்ததியை தடுக்கணும். அதனாலதான் இப்போ கூட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தடுக்கணும் என்பதற்காகவே இங்க ஆகாரையும் இஸ்மவேலையும் பிசாசு கொண்டு வந்து விட்டுட்டான் மனுஷன் வழியாக. 99 வயதுல ஆபிராம் என்ற வார்த்தையை, கர்த்தர் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாராய் என்ற பெயரை சாராள் என்று மாற்றுகிறார். 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறார். 115, சுமார் 115 120 வயசுக்குள்ள ஈசாக்கை பலி செலுத்த முடியும். நல்ல கவனிங்க, வயது போகுது, அந்த சமயத்துல பிள்ளை இருக்கணும். இந்த பிள்ளை தான் ஆண்டவர் சொன்ன அந்த சந்ததியின் ஆசீர்வாதம். அவர் சொன்ன ப்ராமிஸ் அது. ஆனா அந்த பிள்ளையும் பலி கொடுக்கும்படியான அந்த வருஷம் எதுனா 115 120 வயதுக்குள்ள. 137 வயதுல சாராள் இறந்து போறாங்க, அடக்கம் பண்றாரு. 140 வயதுல ஈசாக்குக்கு திருமணம் நடக்கிறது. எவ்வளவு? அவருக்கு 140 வயதுல ஈசாக்குக்கு மேரேஜ் நடக்குது. 160 வயதுல அவனுடைய பேரர்கள் இருக்கிறாங்கல்ல, ஈசாக்கு பிள்ளைகள், ஏசா யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் வழியாக? ஆபிரகாம் வழியாக. அப்போ 175 இயர்ஸ்ல அவர் மரிக்கிறார். 160ல ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். லைஃப் பாத்தீங்களா? 75 இயர்ஸ் தொடங்கி 175 வயது வரைக்கும் உயிரோட காத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறார். 100 ஆண்டுகள் கரம் பிடிச்சு நடத்துறாரு. அது ஏன் நடத்துற தெரியுமா? அவன் கத்தரோடு கூட நடந்தான். ஆதாம் ஏவாள் செய்யாததை இவன் செய்தான். 2வது ஆராதித்தான். அவன் தான் என்ன செய்யறார்? அவர் தான் சொல்லணும்ல, வயசானவர். அவர் தான் பலிபீடத்தை கட்டி ஆராதித்தார். ஸோ அவருக்கு அவ்வளவு பெரிய கனம் இருக்கிறது, சரிங்களா? இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிட்டு சில காரியங்கள் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனங்களில் உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாம் வழியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த போலவே நம்மையும் ஆசீர்வதிக்க போகிறார். இது வரைக்கும் நிறைய நல்வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 100 வயசுல ஈசாக்கு எப்படி வந்தது தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் 100 வயது? 90 வயது சாராளுக்குன்னா கர்ப்பம் செத்து போகணும், இவன் சரீரம் செத்து போகணும், அப்போதான் மிராக்கள் நடக்கும். இதுல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? நம்ம வாழ்க்கையில எல்லா அவயவங்கள் செத்து போனாலும் அந்த அவயங்களை உயிரோடு எழுப்ப என் தேவனாலே முடியும்.
அந்த 100 வயதுலேருந்து 75 வரைக்கும் வாழ்ந்தானா. அது எசேக்கியாவது 15 ஆண்டு தான் உயிரோட வாழ்ந்தான். இவன் செத்து சரீரம் செத்து போய், கர்ப்பம் செத்து போய், ஆபிரகாம் 75 ஆண்டு, 100லிருந்து 75 ஆண்டு காலம் அவன் வாழ்ந்தான். ரைட்? 8 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்தார்கள். 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்குள் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இதை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். இதில் ஐ வில் அப்படின்னு சொல்கிற இது லிவிங் டிரான்ஸ்லேஷன். ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் ஒருவேளை கேஜேவி இருந்ததா, என்ஐவி இருந்ததுன்னா நீங்கள் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் நான் இங்கிலீஷில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சரிங்களா? நல்ல கவனிங்க. ஐ வில் ப்ராமிஸ் 7 ஐ வில் ப்ராமிஸ் டு ஆபிரகாம். அதுதான் நமக்கு ஆண்டவர் என்று கொடுக்க போகிறார். சொல்லட்டுமா? வாசிக்கிட்டோமா? Genesis 12:1-3. The Lord had said to Abraham. ஏப்ராம்ல நீங்க எப்ரேயில படிச்சீங்கன்னா ஆபிராம், நம்ம தமிழ்ல எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன். ஆபிராம், go from your country, your people and your father household to the land I will show you first. எனது நான் காண்பிக்கிற I will show you. ஒன்று, நான் கொடுக்கிற காண்பிக்கிற தேசத்துக்கு I will give you a land. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது. எனக்கு ஒரு கைப்பிடி அளவு கூட மண் இல்லை, நிலம் இல்லை, ஒரு சதுரடி கூட இல்லை அப்படின்னு சொல்லுகிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், இஃப் யூ வாக் வித் மீ, நீ பெர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், பெர்ஃபெக்டா இருந்தீங்க நடந்தீங்கன்னா, என்னோட கூட உத்தமமாய் மன உத்தமமாய் நடந்தீங்கன்னா, I will give you a land. I will show you a land. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு லேண்டை கொடுப்பேன், காண்பிப்பேன், கொடுப்பேன். I will make you into a great nation. ரெண்டாவது. மூணாவது, I will bless you. I will make your name great and you will be a blessing. And I will bless those who bless you, and whoever curses you, I will curse. And all the people on the earth will be blessed through you. நீங்க இதுல குறிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 I will. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு நான் செபிக்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு வில்லை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார், நல்வார்த்தைகளை எப்படி அவர் நிறைவேற்றினார் என்பதை சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இதெல்லாம் மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஐ வில். நீங்க நிறைய பேருக்கு சொல்லணும். சொல்றதன் வழியா நீங்களும் நிறைய மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட். லேண்ட். ஜெனிசிஸ் 13ல அப்படியே திருப்பிக்கோங்க. 13 அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். 13:14 ரைட், என்ன சொல்ல இருக்குது பாருங்க. லோத்து ஆபிரகாம் ஏற்று பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன்.
உனக்கு அதை நான் தருவேன். எழுந்து நடப்பா, ஒரு வாக்கிங் பிரேயர் பண்ணுப்பா. ஆண்டவர் காண்பிக்கிற லேண்ட உனக்கு கொடுப்பார். கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கிப்பார். நம்மளாம் என்ன செய்யணுமா, நம்பிக்கையோட கூட வெளியே வரணும். வந்து ஆகாயத்தை பார்க்கணும், மணலை பார்க்கணும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க பார்த்து நிச்சயம் ஆண்டவர் எனக்கு ஒரு லேண்டை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், ஆசையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்பிக்கையோட இன்னைக்கு வெளியே வந்து பார்க்க போறீங்க? உங்களை பைத்தியம் சொன்னா கூட கவலைப்படாதீங்க. வெளியே வந்து 4 மூலையும் திரும்பி எனக்கு ஆண்டவர் இதை சொந்தமாக்குவார் சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது, மேக் யூ a great, I will make you a great nation. நேஷன் என்ன? அதுல நேஷன் தேசம் அப்படின்னா தேசத்துல என்னென்ன இருப்பாங்க? ஜனங்கள் இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு நிறைய ஜனங்களை கொடுத்தாரா? பிள்ளைகளை கொடுத்தாரா? ரெண்டாவது, தேசம்னா ஒரு டெரிட்டரி இருக்கும். கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய டெரிட்டரி கொடுத்தாரா? இன்னும் அந்த டெரிட்டரியில இஷ்யூஸ் இருக்கு, ஆனாலும் கொடுத்தாரா? கொடுத்தார். கானான் மாதிரியான ஒரு பெரிய டெரிட்டரியை கொடுத்தார். மூணாவது, கவர்மெண்ட், அதிகாரம். ஒரு ரெண்டாவது ஐவில்ல 3 விஷயம் இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகள், பீப்புள்ஸ், உங்களுக்கு பீப்புளுடைய தயவு அல்லது பீப்புளுடைய ஹெல்ப் கிடைக்கும்படி, மக்களுடைய உதவி, மக்கள் உங்கள் கீழே இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, என்னுடைய டெரிட்டரியை என்லார்ஜ் பண்ணுவார். நீங்க இருக்கிற இப்பொழுது சூழ்நிலையை கர்த்தர் விரிவாக்குவார். உங்க இடம் விசாலமாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. மூணாவது, கவர்மெண்ட், நீங்க ஆளுகை செய்வீங்க, உங்க ஆளுகை கீழே மற்றவங்க வருவாங்க. இது ரெண்டாவது வில். மூணாவது, பிளஸ். என்னென்ன பிளஸ் பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் யூ. ஒன்று வந்து குரோத், ரெண்டாவது வந்து ப்ராஸ்பெரிட்டி, மூணாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ். ஒன்று வந்து வளர்ச்சி, ரெண்டாவது வந்து செழிப்பு, பணம், நகை, பொருள்கள், வீடு, காரு, பங்களா, இவை எல்லாம் தருவார். இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, ஆண்டவர் நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே மாற்றி தருவார். ஒரு பில்டர் போறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் சிஎம்டிஎல், இல்லை ஒரு ஒரு வேலைக்காக போகும்பொழுது அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏனென்றால் நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். உங்களால எந்த தொழிலிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், எந்த கல்வி ஸ்தலத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், எந்த வேலை தளத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது. மூணாவது, நாலாவது, ஐ மேக் யுவர் நேம் கிரேட். உங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? உங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீங்க ஏதோ ஒரு இடத்துல, ஒரு கிராமத்துல ஒரு ஒரு சிறியவனாக நீங்க இருக்கலாம். நீங்க எப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள வரீங்களோ, என் ஆண்டவருக்குள்ள வரீங்களோ, ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள ஆபிரகாமின் தேவனை தெய்வமாக கொண்டு வரீங்களோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவனை கொண்டு ஆபிரகாமின் சந்ததியில வந்த சீட்ல இருந்து வந்த இயேசுவை நம்பி வரீங்களோ, உங்க பேர் எப்பொழுதும் பெருமைப்படுத்தப்படும். ஆமீன். தொலைக்காட்சியில வரும், பேப்பர்ல வரும், மக்கள் எல்லாம் ஒரு 50, 60, 100 பேர்கள் வேலை செய்கிற இடத்துல உன் பேர், ஒரு பள்ளியில உங்க பேர், தலைமை ஆசிரியராக அல்லது ஒரு ஊழியத்துல உங்க பேர் பெருமைப்படுத்தப்படும். எப்பொழுது தெரியுமா? ஆபிரகாமை போல பெர்ஃபெக்டாக நடந்தால், கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயம் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அப்புறம் அடுத்து, bless those who bless you, curse those who curse you. அப்படி சொல்றாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கடைசியாக உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஐ வில் bless the family of the earth. அப்படின்னா உனக்குள் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை ஏற்றுக்கொண்ட எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கும். உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை, அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை சபிக்கிறவங்களை கர்த்தர் சபிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததியுடைய பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, ஈசாக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல அது ஏசான்னு வச்சுக்கோங்க, இல்ல யாக்கோபுன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஆசீர்வதிங்களை பார்த்து
நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அழிஞ்சு போட்டோம்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போவாங்க. ஆனா நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். நீங்க எல்லாவற்றிலும் பாதுகாத்து நீங்க ஒரு பெரிய சர்வைவலா கேன்சர்ல இருந்து வெளியில வருவீங்க. பல ஹார்ட் இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வருவீங்க. பிரசவரன்ஸ் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற பாதுகாப்பை அவர் அவர் திடப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்படுகிறது. ரைட்? நம்ம யோசுவால அந்த வார்த்தையை நான் திரும்ப வாசிச்சுட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எது நம்ம 21ஆம் அதிகாரம், இதெல்லாம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் 45ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். 175 வருஷம். எவ்வளோ? 175 வருஷம். 75 வயசுல அழைச்சார். 100 வயது வரைக்கும் அவனை காப்பாற்ற உண்மையுள்ளவராக இருந்தார். 8 குமாரர்கள், 3 மனைவிகள். ஆசி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேஷனும் பயப்படும்படியான ஒரு பெரிய நேஷனை ஆபிரகாம் கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, ஆபிரகாம 3 பேரை எடுத்துக்கிறாங்க. ஒன்று ஜுடாயிசம் பீப்புள் எடுத்துக்கிறாங்களா, யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் எடுத்துக்கிறாங்களா, கிறிஸ்டின் பீப்புள் எடுத்துக்கிறாங்களா, கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிறாங்க, இஸ்லாம் பீப்புள் எடுத்துக்கிறாங்களா, இஸ்லாம் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. அப்போ பெருவாரியா ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிற சந்ததி உலகத்துல முழுவதிலும் ஆபிரகாமின் சந்ததி தான் இருக்கு. ஜூஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் உலகமெங்கும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் யார் இருக்கிறா? இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் எவ்வளோ பெரிய பிளஸிங். அந்த பிளஸிங் ஒரு வார்த்தை கூட தரையில விழல, எல்லாம் நிறைவேறிச்சு. கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களுக்கு ஐ வில் மேக் யுவர் நேம், ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன், ஐ வில் கிவ் யூ அ லேண்ட், ஐ வில் கிவ் யூ அ ஃபேமிலி அண்ட் அ ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் எல்லாம் ஐ வில் 7 ஐ வில். உங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர், ஐ வில் கிவ் யூ குட் ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி, குட் லைஃப் ஸ்டைல், ஐ வில் கிவ் யூ நைஸ் ஹஸ்பண்ட், மனைவி, பிள்ளைகள். ஐ வில் கிவ் யூ ஜாப், ஐ வில் கிவ் யூ சில்ட்ரன். நீ பிள்ளைகளை காண்பாய். ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங் பிகாஸ் ஆஃப் ஏப்ரகாம். ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தர் செய்வார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். கேளுங்க. இது என்னோட நான் மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கவே கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும். ஒரு 2 வினாடி தான் நான் ஜெபிக்க சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்வார்த்தைகளில் ஒன்றும் அவர் கீழே விடவில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிள்ளை வேணுமா? கேளுங்க. ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். ஈசாக்குக்கு மனைவி வேண்டும் என்று ஆபிரகாம் ஜெபித்த பொழுது ரெபேக்காளை கொடுத்தார். அதே போல ஆபிரகாமுக்கு பேரன் இல்லாத பொழுது ஈசாக்கு தன் மலடியா இருந்த மனைவிக்காக ஜெபித்த பொழுது ஆபிரகாமின் நிமித்தமே, அதே போல ஆபிரகாமின் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது, ஈசாக்கின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. ஆனாலும் ஆபிரகாமும் ஈசாக்கும் கைவிடப்படவில்லை. கர்த்தர் அவர்களை செல்வ சீமானாக வைத்தார். ஒன்றும் குறைந்து போகவில்லை. நிறைவான ஆசீர்வாதம், பூரண ஆயுசு கர்த்தர் கொடுத்து, கர்த்தருடைய சிநேகிதனாக 2 பட்டம் அவருக்கு உண்டு. அவர் கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தார், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். வசனங்கள் இருக்கிறது. யோவானாலே போற்றப்பட்டார், இயேசுவினாலே மேற்கோள கால்பட்டார். அதே போல பேதுருவினாலே, பவுல்னாலே மேற்கோள் காட்டப்பட்டார், ஸ்தேவானாலே மேற்கோள் காட்டப்பட்டார். காரணம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மில் இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தூதர்களுக்கு உணவளித்தான்.
ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு அப்படியே நாங்கள் ஜெபிக்கிற நாங்கள் காலையில ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆபிரகாம் பலிப்பீடங்களை கட்டினான், செப்பனிட்டான். ஓ ஜீசஸ், உடைய பிள்ளைகள் ஆலயத்தின் மீதும் ஆராதனை மீதும் ஜெபிப்பதன் மீதும் உடைய பலிப்பீடத்தின் மீதும் ஒரு அளவில்லாத தாகமும் ஏக்கமும் இருக்கட்டும், பெர்ஃபெக்டாக இருக்கட்டும். மூன்றாவது, அவன் தசமபாகம் கொடுத்தான். உடைய பிள்ளைகள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக மாற்றித்தாங்க. ஆண்டவரே கர்த்தாவை, நீர் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர். நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நோக்கி பார், தரேன். நீ நடந்து போ. நீ நடக்கிற கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்கி தரேன். வானத்து நட்சத்திரத்தில் என்ன கூடுமா? என்ன கூட முடியாது. உனக்கு அப்படி நான் தருவேன். நட்சத்திரத்தை போல உன் சந்ததி தரப்படும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்திற்காக தாங்க முன் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார். இன்னும் சிறப்பாக இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உலகமெங்கும் எடுத்து செல்கிற கிருபை தாரம். உடைய பிள்ளைகள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும், அநேகருக்கு அதை அறிமுகப்படுத்தவும் கிருபை தார். எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.